இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். இந்த அக்ஷய திருத்தியை பிரின்ஸ் ஜுவல்லரியுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வளங்களை இரட்டிப்பாக்குங்கள். திருவண்ணாமலை சட்டசபை தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் ஏழுமலையை ஆதரித்து பாமக தலைவர் அன்புமணி பிரச்சாரம் செய்தார். 3 மணி நேரம் கழிச்சு அங்க ஒரு புதர்ல இருந்து வெளியில வந்து ரத்த காயத்தோட கீரல், மூஞ்சில வயிற்றுல எல்லாம் கீரல். என்னன்னா அந்த குழந்தைய ஒருத்தன் கெடுத்துட்டு ஓடி போயிட்டான் போதையில. அதனால்தான் நாம சொல்றோமா உங்ககிட்ட, திமுக ஆட்சி ஒரு கையாலாகாத ஆட்சி, உங்களுக்கு பெண்களுக்கு, பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கொடுக்காத ஆட்சி. இந்த ஆட்சியை தூக்கி எறியுங்கள், தூக்கி எறியுங்கள். இவங்க தேர்தல் நேரத்தில் பண மூட்டையை எடுத்துட்டு வருவானுங்க, கொள்ளடிச்ச பணம், பெண்களை கெடுத்து மானபங்கம் செய்கின்ற அந்த பணம், கள்ள சாராயத்தை கொடுத்து பெண்களுடைய தாலி அறுத்த அந்த பணம், கொள்ளடிச்ச அந்த பணத்தை எடுத்துட்டு வந்து வீடு வீடா 500, 1000, 2000 ரூபாய் கொடுப்பானுங்க திமுக கட்சிக்காரங்க. மறந்தும் திமுக ஓட்டு போட போறீங்க இல்ல? உங்கள் பெண்கள், உங்கள் பிள்ளைகள், உங்கள் பேர பிள்ளைகள் உடைய எதிர்காலம் நினைச்சு பாருங்க. உங்க கையில தான் இருக்கு, உங்க கையில தான் இருக்கு. நான் உணர்வு பூர்வமா நான் சொல்றேன். இந்த திருவண்ணாமலை மாவட்டம் அண்ணாமலையார் வாழ்கின்ற பகுதி இந்த மண். ஆனா இந்த திருவண்ணாமலை மாவட்டம் தமிழ்நாட்டில் அதிகமா கஞ்சா விற்கிற மாவட்டம் இந்த திருவண்ணாமலை மாவட்டம். திருவண்ணாமலை நகரத்தில் மட்டுமில்ல, ஒவ்வொரு கிராமத்திலும் கஞ்சா, பாக்கெட், ஹெரோயின், அபின், எல்எஸ்டி, பென்டனைல், மித்தல் ஆம்பெட்டமின் போன்ற வெள்ளக்கார என்னென்ன போதை மாத்திர, போதை பவுடர் பயன்படுத்துறானோ அத்தனையும் இந்த மண்ணில் கிடைக்கும். அண்ணாமலையார் வாழ்கின்றன. இது உங்க பிள்ளைகள், பேர பிள்ளைகள் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும் தெரியாது. இதெல்லாம் காரணம் இந்த மாவட்டத்தில் ஒரு அமைச்சர், யாரும் தெரியலமா, ஏவா வேலு. ஏவா வேலு இந்த மாவட்டத்தில் ஒரு அமைச்சர், தமிழ்நாட்டின் அமைச்சர். இவர் வந்து விஞ்ஞானி ஐன்ஸ்டைன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? விஞ்ஞானி ஐன்ஸ்டைன் அவரை விட புத்திசாலி. அதனாலதான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் இவர் அமைச்சராக்கி இவருடைய திறமையை பார்த்து, இவருடைய தகுதிகளை பார்த்து இவருக்கு 2 இலாக்கா கொடுத்திருக்கிறாங்க. ஏன்னா ஐன்ஸ்டைன் விட புத்திசாலி. இவருக்கு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர், பொதுப்பணித்துறை அமைச்சர், ஹைவேஸ் மினிஸ்டர், பிடபிள்யூடி மினிஸ்டர். அவ்வளவு அதிபுத்திசாலி ஆகும். அப்படியா? முடியாம வெட்கக்கேடு, வெட்கக்கேடு. இவரெல்லாம் ஒரு அமைச்சர், தமிழ்நாட்டுடைய தலையெழுத்து. இவருக்கு தெரிஞ்சது ஒன்னே மட்டும்தான், கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன். பணம் சம்பாதிக்கிறது மட்டும்தான் அவருக்கு தெரியும், வேற எதுவுமே தெரியாது. அவர் தான் திருவண்ணாமலை தொகுதியில திமுகவுடைய வேட்பாளர். இவரால் தான் உங்க பிள்ளைகள், பேர பிள்ளைகள் இன்னைக்கு மதுவாலையும் போதை பழக்கத்தாலையும் கெட்டு போயிட்டு. அதனாலதான் நான் சொல்றேன், தயவு செய்து மறக்காதீங்க. இந்த மாவட்டம் எப்பேற்பட்ட மாவட்டம். இந்த மாவட்டத்தில் எந்த வளர்ச்சி திட்டமாவது இருக்கா? இப்படி பிறந்த தேதி தெரியாத ஒரு அமைச்சர்,
இது எவ்வளவு பெரிய ஒரு 420, எவ்வளவு பெரிய ஒரு fraud. இந்த அமைச்சர் இவருடைய கல்லூரி இருக்கின்ற காரணத்தால் திருவண்ணாமலை அருகில் உள்ள இந்த மாநகராட்சி அருகில் உள்ள 18 பஞ்சாயத்துகளை வற்புறுத்தி அங்கு இருக்கின்ற பஞ்சாயத்து தலைவர்களை மிரட்டி அந்த 18 பஞ்சாயத்தும் திருவண்ணாமலை மாநகராட்சியில சேர்த்திருக்கின்றார் ஏமாவேலு அமைச்சர் அவர்கள். காரணம் அவருடைய கல்லூரி அங்கு இருக்கிறது. இந்த 18 பஞ்சாயத்தில் உள்ள மக்கள் அவருக்கு விருப்பமே கிடையாது. ஏன் தெரியுமா விருப்பம் இல்ல? அந்த பஞ்சாயத்து மாநகராட்சியில சேர்ந்துச்சுன்னா அவருக்கு 100 நாள் வேலை வாய்ப்பு கிடைக்காது. அவங்களுடைய வீட்டின் வரி, அவருடைய சொத்து வரி, அவருடைய குடிநீர் வரி 10 மடங்கு அதிகமாகும். இந்த 18 பஞ்சாயத்துல அவங்களுடைய வீட்டு வரி, சொத்து வரியிலிருந்து 10 மடங்கு அதிகமாயிடும். அதனால எங்களுக்கு வேண்டாம் சொல்லியும் அதை வற்புறுத்தி இவருடைய கல்லூரியின் காரணமாக அந்த 18 பஞ்சாயத்தையும் மாநகராட்சியில் சேர்த்த கொடுமை தேவாவேலு. கொடுமை எல்லாம் நீங்கள் சிந்தியுங்கள்.